ரொம்ப அருமையான ரோல் இந்த படத்துல, முழு தமிழ்ல பேசுற மாதிரி ஒரு ரோல். பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா சீமான் அருமையாக நடித்திருக்கிறார். விக்னேஷ் சிவன் எடுத்ததுலே இது ஒரு பெஸ்ட் மூவி நான் சொல்றேன். அதுதான் சீமான் வந்து வருத்தப்படுவார். என் புள்ள தலை குடிக்க கூடாதுன்னு நான் எங்கேயுமே நினைச்சேன். உங்க புள்ள பாண்டு போனவன் பார்த்து எங்க போய் மண்டிடுறான் பாரு, ஒரு ஆப் கிட்ட போய் மண்டிடுறான்னு சொல்லி அந்த ஆப்பை உடச்சி எடுக்கிறது தான் கதை. சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுல கல்கிங்கிற கேரக்டர் மாஸ்டர் பிளே ஒன்று பண்ணுது. பிரதீப் ரங்கநாதன் கூட இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரதீப் ரங்கநாதனோட LIK லைக் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்களா? படம் நான் பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. கட்டாயம் நான் வந்து பெரும்பாலும் சினிமாவை ரெஃபர் பண்ணுறது கிடையாது, போய் பாருங்கன்னா சொல்ல மாட்டேன். இப்போ நல்ல படங்களை நான் வந்து போய் பார்க்க சொல்லுவேன். கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் அழைச்சிட்டு போங்க, பேரண்ட்ஸ் நீங்களும் போங்க. ஒரு மித்த கருத்தோட ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு படத்தை பாருங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், கட்டாயம் பார்க்க வேண்டிய படம், இந்த சூழலுக்கு ஏற்ற படம். இன்றைக்கி வந்து எல்லாருமே செல்ஃபோன் அடிமைகளாக நம்ம மாறிட்டோம். உண்மைதான், நம்மளாம் உண்மை, அது வந்து ஒத்துக்கலனால அதான் நெசம். இன்க்ளூட் மை செல்ஃப், எல்லாருக்குமே சொல்கிறேன். அந்த படம் அதை நமக்கு வந்து ஒரு நேரேஷனில் ஒரு 2.5 மணி நேரத்தில் குவிச்சு காட்டுது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிலைப்படுத்தி காட்டணும்ல, ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த படம். படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஒரு பெரிய வல்கரான படம் கிடையாது, கத்தி ரத்தம் ஊற்றி கிடக்கிற படம் கிடையாது. அது ரொம்ப அருமையான ஒரு யுத்தம். LIK மீன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, கம்பெனி. அருமையான கதை. சீமான் அண்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கட்டாயம் போய் பாருங்க. அவர் என்னங்க அடுத்தவர் நடிக்க வைக்கிறவர், அவருக்கு நடிக்க தெரியாதானே? ரொம்ப அருமையான ரோல் இந்த படத்துல, முழு தமிழ்ல பேசுற மாதிரி ஒரு ரோல். அதாவது ஆக்சுவலா பார்த்தா இந்த கதையை ஒன்லைன் சொல்லிடுறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போன்ல எப்படி நம்ம அடிமையாயிட்டு இருக்கோம். அப்போ ஒன்று ஆப்பா கண்டுபிடிச்சிட்டே வர்றான். எனக்கு எவ்வளோ ஆப் வந்துருச்சு. அந்த ஆப் ஒன்றுன்னா கண்டுபிடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம ரீல்ஸ் லைக்குக்காக வேண்டியும் நம்ம என்னென்ன வேலை பண்றாங்க, எவ்வளோ லேடிஸ் வந்து 12 மணிக்கு மேலே நிர்வாண வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. அப்போ அந்த கேவலம் அந்த லைக்குக்காக, அந்த லைக்கை வச்சு என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் அந்த படமே. அந்த கதையை பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவா சீமான் அருமையாக நடித்திருக்கிறார். என் பிள்ளை எங்கேயும் தலை குனியக்கூடாது அப்படின்னு பார்த்தா அவர் அந்த ஆப்பில் போய் காலில் மண்டிடுவார், பெண் காலில் மண்டிடுவார். அவர் ஃபோன் இல்லாத ஒரு உலகம் வச்சிருப்பாங்க, இயற்கை சார்ந்து இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் ஜேர்னி பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. நல்லா இருந்துடும், இன்னும் நல்லா இருந்துடும், பெட்டராக இருந்திருக்கும். சீமானுக்கு இவ்வளோ பிஸி ஷெடியூலில் எப்படி இது கால் ஷீட் கிடச்சுன்னு தெரியல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நடிக்க வச்சிருப்பாங்க. அவரை நல்லா இருந்திருக்கும். அவர் நல்ல பொருத்தமான இடத்துல மிக அருமையான ஆங்கிலமும் தெரிஞ்ச முழு தமிழ் பேசுகிற ஒரு மனிதனாக வருகிறார். அவரோட பையன் ஃபோனே இல்லாமல் ஒரு பையனை வளர்க்குறாரு. அது காரணம் ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. அவங்க அக்கா, யார் பிரதீப் ரங்கநாதன் அக்கா, சீமான் கார் ஓட்டுவார். செல்ஃபியாக எடுத்து அது ப்ரமோஷன் ஆகிடும். ப்ரமோஷன் ஆகல, அப்படியே பீச்சில் இறங்கி ஒரு இளநீர் குடிப்பார். அது எதாவது ஆர்டர் பண்ணோம், கேக்கு. அப்போ அப்படியே வீடியோ செல்ஃபி பேசக்குள்ள கார் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட் ஆகும். அதுதான் கதை. அப்போ அவர் சொல்லுவார், என் பொண்ணை தூக்கிக்கிட்டு ஓடுறேன், எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் கதை வரைக்கும் மூடுற வரைக்குமே வீடியோ எடுப்பாங்க. அதை வந்து ஒரு அருமையான பதிவு, தேவையான பதிவு. கேவலம் அந்த லைக்ஸுக்காண்டி என்னென்ன வேலை காமிக்கிறாங்க எல்லாருன்னு, அது ஒன்று. அதனால பிரதீப் ரங்கநாதன் வந்து அப்பா பிள்ளையாவே இருப்பான். அங்கே டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது, நல்லா இருக்கும் அந்த இடமே. அப்படி ஒரு இடம் இருக்கு. நான் சொல்கிறேன், சில பாபநாசத்துக்கு மேலே எல்லாம் அந்த மாதிரி இடம்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் போய் ஒரு 15 நாள் இருக்கலாம். இயற்கை உணவு கொடுப்பாங்க, கேம்ப் மாதிரி. ஆழியார் போனீங்கன்னா அது மாதிரி இருக்கலாம், வேதாத்திரி மகரியோட வீட்டில் இருக்கலாம். அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்குது அங்கே. மீனிங் அந்த வந்து அதுதான் கதை பொருள். இவரோட வாய்ஸ் வந்து ஒரு எஸ்ஏ ஜூரியா ரியலி கிரேட் ஆர்டிஸ்ட்டுங்க. நான் ரஜினிக்கு ஆண்டனியா இவரை போடலாம் பாஷாருன்னு அன்னைக்கு சொன்னேன். நிறைய எதிர்டைக்க விமர்சனம் பேசுறாங்க. எஸ்ஏ ஜூரியோட நடிப்பு புரியாமல் பேசுறாங்க. நடிப்பு அரக்கன் வாட்டர்மில் சார்லாம் இருக்காரு. இந்த டிக்டாக் கோமாளிகள் நிறைய பேரை போட்டிருக்காங்க. அவங்க எதிரியாவே தான் படத்துல காமிச்சாங்க. அதாவது அவங்க ஹீரோயிசம் பண்ணி விடல. காத்துக்கருப்பு கலை எல்லாமே வந்து ஆன்டினோ ரோல் தான் அந்த படத்துல. வீடியோ எடுத்து போடுறது அவனுங்களை மாதிரி காமிச்சாங்க. இந்த வாய்ஸ் இவர் வந்து ஹாயும் ஹலோவையும் எடிட் பண்ணி ஹாய்லோ அப்படின்னு ஒரு வார்த்தை புதுசாக உருவாயிருக்கு, ஹாய்லோ. அது வந்து இவர் சொல்லுவார், இந்த குரலுக்காண்டி அந்த குரல் பயங்கர ஃபேமஸ் ஆகிடும். அந்த குரலுக்கான சேலரி வாங்க போகல ஜிபே எதுவுமே இருக்காது இவர்கிட்ட. என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, ஃபோனே இல்லை, போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சூரியா. இல்லைங்க ஃபோனே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபோன் இல்லாமல் எப்படி நீங்களாம் வாழ்றீங்க அப்படின்னு அவர் கேட்பார். ஃபோனை வச்சுக்கிட்டீங்களா அப்படி வாழ்றீங்க? நான் பாட்டுக்கு கிச்சன் இருக்கா அவங்க வீட்டில், சூப்பராக எடுத்திருந்தாங்க. கிச்சனே இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு சென்னையில் கட்டியிருக்காங்க. ரியலி வாகனம் அழைச்சிட்டு போறாங்க. கிச்சனே கிடையாது அந்த அப்பார்ட்மெண்ட்ல. 100 வீடுக்கு மேல இருக்கு. எல்லாமே கிச்சன் இல்லாத ஆர்டரிங் சிஸ்டம் தான். அந்த மாதிரி வீடு இருக்கு. கப்போர்டு இல்லாத வீடு வந்துருச்சு. கப்போர்டு வச்சு வீடு கட்டுவாங்க இன்பில்டா. கப்போர்டு இல்லாத வீடு கட்டிட்டாங்களே. லேப்டர் இல்லாத வீடு வந்துருச்சு. அந்த எல்லாமே ஆச்சரியமா கேட்பாங்க. கிச்சனே கிடையாது இருக்கா உங்க வீட்டுல, கேஸ் இருக்குமா, நெருப்பு வருமா ஊன்னு எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் எஸ்ஏஜியோட ஸ்டாஃப். அட்டகாசமான ரோல் ஆனந்த்ராஜ், ரொம்ப ரீஎன்ட்ரி. அவர் HA ராஜா அப்படின்றது ஹெச்ஆ அப்படின்னு கூப்பிடுவார் அவரு. அது சார் என்ன HAன்னு போட்டு கூப்பிடுங்கன்னு.
சார் நீ தெரியாமல் எச்சேன்னு சொல்கிறதுக்கு பதில் எச்சேன்னு சொல்லிட்டு நான் வெளில சொல்கிறேன் பாரு, நான் உன்னை எச்சேன்னு தான் கூப்பிட்டேன் பாரு. சூர்யா அது அழுத்தமான குரல், நான் உன்னை எச்சேன்னு தான் கூப்பிட்டேன் அப்படிம்பாரு. அது ஒரு மாதிரி ஜேர்னியாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், கதையை ஆங்காங்க பிச்சு பிச்சு சொல்கிறேன் ஒழிய ஏன்னா மொத்தமாக சொன்னால் படத்தோட சுவாரஸ்யம் போயிடும் உங்களுக்கு. உண்மையாக நீங்கள் போய் பாருங்க, அவர் ஒரு அட்டகாசமான ரோல். அவர் தான் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவர். இவனும் ஃபோன் வாங்குவான் பாரு. அப்போ வெளியே வரக்குள்ள, அதாவது படம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சது நம்ம நாட்டில் எடுக்கல. அது ஏதோ சீமான் போர்ஷன் மட்டும்தான் இங்கே செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. மற்றபடி நிறைய செட்டு போட்டிருக்காங்க, வெளிநாட்டில் நிறைய எடுத்திருக்காங்க. அதான் ஜிடி ஹாலிடேஸ் எல்லாம் அதுதான் என்டர்டைன் பண்ணி விளம்பரம் கொடுக்குறாங்க. ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஏர் ஏஷியாவுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க, ஏதாவது ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் சின்சியர் தேங்க்ஸில் சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கொஞ்சம் எடுத்தாங்க, அதுக்கு அவர் தேங்க்ஸ் போட்டிருந்தாங்க. அப்போ இவர் வெளிநாடு விக்னேஷ் சிவன் எடுத்ததுலே இது ஒரு பெஸ்ட் மூவி நான் சொல்கிறேன். காத்துவாக்கில் 2 காதல் அந்த படம் ஓடல் அது, ஆனால் நல்லா இருக்கும் அந்த படம். ரொம்ப நான் பிழலை நீ மழலை பிழை அப்படின்னு ஒரு நமக்குள் நீ இருந்தால் பிழை சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளோ மெலடியாக இவங்க பாட்டே நான் கேட்கல, அந்த மாதிரி இருக்கும். பட் விக்னேஷ் சிவன் உண்மை ரியலி நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் பாட்டுக்கு 9 ஹஸ்பண்டாக வேலை பார்க்குறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஆனால் அதில் பிரதீப் ரங்கநாதோட ரோல் இதில் இருக்குது. அவர் அந்த லவ் டுடே அப்போலேருந்து ஃபோனுக்கு எதிராகவே ஒரு தாட் இருக்கும், தாட் ப்ராசஸ். ரியலி அவரோட நடிப்பு சூப்பர். அப்போ கதாநாயகியை பார்ப்பாங்க, அமெரிக்காரெல்லாம் இங்கே வந்து கூட வைக்கிறாங்கிற லெவலில் கொண்டு வருவாங்க கதையை. சூப்பராக இருக்கும். யோகி பாபு ஃபுல் படம் வர்றாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு மாளவிகா மேடம் ரீஎன்ட்ரி. வாழை மீனுக்கு வேலைங்க மீனு கல்யாணம் அந்த பாட்டில் வருவாங்கல்ல மாளவிகா. திருட்டு பயிரெல்லாம் கூட நடிச்சிருப்பாங்கல்ல. அந்த சூர்யா பிரதராக ஒரு ரோபோ இருக்கும், அதுதான் அனிருத் வாய்ஸ் சொல்கிறீங்க அப்படி தானே. மாளவிகா மேடம் வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கும். ஒரு போர்ஷன் சொல்லிடுறேன். அந்த ஹீரோயின் வந்து எப்பயும் மூஞ்சி இப்படி வச்சிருக்கான்னு கேட்கறது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகும். பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையா இருக்கலாம், அம்மா கேக் செஞ்சு கொடுமான்னு சொல்லும், ஆர்டர் போட்டுக்க ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுக்குன்னு சொல்லும். அம்மா கதை சொல்லுவாங்கன்னா அந்த செல்ஃபோன்லேயே கதை கேட்டு விடும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான சைல்டுஹுட் ட்ராமா. அதோட தான் இவ்வளோ ப்ரொமோஷனாக அந்த வீடியோ பேசுகிறேன். அப்படியே அந்த குழந்தை வந்து அப்படியே மாறிடும். ஆர்டிசம் மாதிரி இப்படியே கையெல்லாம் பண்ணதுல குழந்தைங்க அந்த மாதிரியே அந்த பெண் வளர ஆரம்பிச்சிடும். ஃபோனை தவிர வேறு எதுவுமே உலகம் இல்லைன்னு. கடைசியாக இவங்க ஜங்கிள் ரவிக்கு அதுக்கு விளம்பரம் கொடுத்து சூசைட் பண்ணோன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இவங்களை அந்த இயற்கை தோட்டத்தில் போடுவாங்க. அது நல்லா இருந்தது. அப்படி ஒரு இடம் வேணுங்க எல்லாருக்குமே, தூக்கி கொண்டு போட்டுடலாம். அங்கே சீமான் தான் அதை ரோல் பண்ணுவாப்புல, அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுவாப்புல. அவங்க அம்மா வரக்குள்ள ஏய் சாப்பிடாம இருந்துடாதிரி, நான் சாப்பிட்றாதிரி உடம்பு போட்டுரும், என் பேஜையும் பார்த்துக்கோ, தொடர்ந்து வீடியோ போடு அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு தான் பிரிவாங்க. பார்த்தா அந்த பொண்ணு திருப்பி மறுபடியும் அது அடிக்ஷன் சென்டர் வரக்குள்ள அந்த அம்மா முற்றிலும் மாறி இருப்பாங்க. ஏன்டி சாப்பிடவே இல்லையா, தூங்கவே இல்லையா, முதல்ல தூங்க விடாதுன்னு சொல்லுவாங்க, தூங்கலையாடி, கண்ணு கருவலை விழுந்துட்டு ஆப்போசிட்டா பேசுவோம். நல்லா இருந்தது அது. அதுல பிரதீப் ரங்கநாதன் லவ் ப்ரொபோசல் அது வழக்கம் போல படம் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அது அதுக்கெல்லாம் நிரம்பி பண்ண முடியாது, ரொம்ப சிரமம் அது. அதெல்லாம் இது வந்து கர்ணம் தப்புனா மரண கதை தான். இது ஃபோனுக்கு எதிராக எடுக்கிறோம், ஃபோனில் பார்க்கறதுக்கு தப்பா எடுத்துட்டா எல்லாம் நமக்கு தான் திரும்பிடுவாங்க. படம் ஓடாது, இதனால ஓடும் இந்த படம். அதுக்கு அடுத்தது அதுதான் சீமான் வந்து வருத்தப்படுவார். என் புள்ள தலை குடிக்க கூடாதுன்னு நான் எங்கேயுமே நினைச்சேன். உங்க புள்ள பாண்டு போனவன் பார்த்து எங்க போய் மண்டிடுறான் பாரு, ஒரு ஆப் கிட்ட போய் மண்டிடுறான்னு சொல்லி அந்த ஆப்பை உடச்சி எடுக்கிறது தான் கதை. சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த ரிங்கை வச்சு லவ் ஆப் கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்படி போட்டா பிரேக்கப், இப்படி போட்டா சேர்றதுன்னு டச்சிங் டச் இப்படி பண்ணிக்கிட்டா ஒரு மாதிரி பயங்கரம். இன்னைக்கு நடக்கிற கல்ச்சரை அது ஒன்றும் இல்லை, ஆப் அடிக்கிறது மட்டும் இல்லை, செல்போனே சேர்த்து அடிச்சிட்டாங்க அந்த படத்தில். உண்மையிலே நல்லா இருக்கும். எல்லா டேட்டிங் ஆப்ஸ், மொபைல் யூசர்ஸ் எல்லாத்தையுமே. அப்புறம் கிளைமேக்ஸ் நெருங்க எஸ்ஏ சூர்யா ஒரு சூப்பரான ஒரு டைலாக் இருக்கும். சார் அவனை பூந்து கொண்டுலாம் சார் பாரு அசிஸ்டண்ட்டு, ஏய் நான் கொலைகாரடா, என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியுது உனக்கு, இது நல்ல டைலாக் இது. ஏன்னா அவர் அது மாதிரி செஞ்சுருவாரோன்னு, அவரும் அதை செய்ய வருவார். இவர் கராத்தேவில் பயங்கரமாக இருப்பார். 2 பேரும். சீமான் வந்து ரியல் கராத்தே மேன் தான், இவரும் அதில் கராத்தே செய்கிற மாதிரி காட்சிகள் வச்சுருந்தாங்க. கடைசியாக வந்து எஸ்ஏ சூர்யா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசி சண்டையும் வந்து போடுவார். அப்போ அடித்து சீமான் ஓட விட்ருவாப்புல, அடிச்சு எல்லாம் தெருக்கி விடுறது ஒரு ஃபைட்டு. நல்லாயிருக்கும் அந்த ஃபைட்டு. கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வெளியே போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதே போயிடுது. ஏன்னா அவன் சொல்லுவான், எஸ்ஏ சூர்யா நீ கல்யாணம் பண்ணுவ, ஆனால் உன்னை நினைக்க தானே கொண்டுவேன் அப்படிங்கிறது சொல்லுவான். எப்படிமா டெய்லி ஒருத்தர் செத்துருவான்னு சொல்லி பயங்கர செல்ஃபிஷாக அந்த கதாநாயகியை காட்டியிருக்காங்க. அதாவது கிடைச்ச மாண்டேஜ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாண்டேஜ் எடுக்கிறது, நாளைக்கு அந்த கதைக்காலத்தை கொஞ்சம் மாற்றவுள்ள வேறு மாண்டேஜ் எடுக்கிறது. பயங்கரமாக அந்த கேரக்டர் அவ்வளோ நல்ல பொண்ணாகவே காட்டல அதில். அப்புறம் உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுனாக்க, நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா வேற ஒருத்தர் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. மாளவிகாவும் வெளில இருப்பாங்க. மாளவிகா அந்த இடத்துல ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அவளை மிஸ் பண்ணிட்டாங்க. அவள் தான் உள்ளே போய் ரெனோவேட் ஆகி வந்துட்டாங்கல்ல, மறுவாழ்வு எடுத்து வந்துட்டாங்கல்ல. அப்போ இதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல. கூடுவானு இவன் மிரட்டுவான், இவனுக்கு இன்னொருத்தரை மாற்றுவியா,
அவனை இன்னொருத்தனை கொண்டு வந்து சொன்னா இன்னொருத்தனை மாற்றிவாங்கிற டைலாக் வச்சிருக்கணும்ல. சூப்பராக கிளாப் ஆகிருக்கும் படம். கண்டிப்பா படம் அந்த இடத்துல பெரிய லேக் ஆரம்பிச்சது, உட்கார ஆரம்பிச்சது, டவுன் கிராஃப் அப்படியே டவுன் ஆயிட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த மாளவிகா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைலாக் வச்சு, நானும் ஒன்ன மாதிரி தாண்டி இருந்தேன், கேக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க இதில் இருக்கும் அம்மா செஞ்சு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சு அவங்க ஒரு நல்ல அழுகிற மாதிரி காட்சிகள் வச்சிருந்துருக்கணும். ஃபுல் லோடடாக அந்த ஆப்பை நோக்கி நகர தொட்டு இவங்களை கேரக்டர்லாம் விட்டுட்டாங்க. படம் முழுவதுமே எஸ் ஏ சூர்யாட்ட போயிட்டு அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அந்த இடம்லாம் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாமே, ஏன் மிஸ் பண்ணிச்சு படக்குழுன்னு. அப்புறம் அந்த பொண்ணோட அழைச்சிட்டு நான் ஒரு வாட்டி போயிட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன திருமணம் பண்ணுறதா என்னன்னு பாரு, நான் மன்னிப்பு கேட்டு. அது அந்த ஹீரோயின் சொல்லுவோம், நீ என்ன செய்வ, உனக்கு பயந்து ஓடுவ, இல்லை எனக்கு அடிச்ச மாதிரி கிடப்ப, இல்லை காலில் விழுவ, இதான் உனக்கு தெரியும்னு சொல்லுவோம். சரிவா ஒரே ஒரு மன்னிப்பு கேட்குற அடிச்சுட்டு போயிட்டு அடே எஸ் ஏ சூர்யாட்ட ஒரு டைலாக் பேசுவார், நான் உன்னை அடிக்கணும் 2 நிமிஷம் டைமு, எல்லாரும் போய் சொல்ல, டே 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 எங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு நல்லா கிளாப் இருந்துச்சு. அப்போ அடிச்சு எல்லாரையும் பந்தாடுவாப்புல பிரதீப் ரங்கநாதன். ஆள் உருவ ஊற்றி மாதிரி இருந்தாலும் ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. ரோபோ எல்லாத்தையும் நல்லா முதல் முறையாக மனிதர்கள் ரோபோட்ட சண்டை போடுற மாதிரி வச்சிருந்தாங்க. எந்திரன்ல கூட அது வேற மாதிரி இருந்துச்சு, ஆப்போசிட்ல ரோபோ தான் இருக்கும், ஆப்போசிட்ல ரோபோ இருந்துச்சு. இங்க அப்படி இல்லை, ஒரு ரோபோ எஸ்எஸ் ஒரு சிங்கிள் பர்சன். அந்த நல்லாவும் அந்த யதார்த்தமா வச்சிருந்தாங்க. ஒரு கை மாரி பவர் கை விட்டு இருக்கும். நான் கூட வெறுங்கையால் அடிச்சு நடக்க போறாங்களா இரும்ப போய் நினைச்சேன். ஒரு பவர் கை மாரி வச்சு சண்டை போட்டு எஸ் ஏ சூர்யாலாம் தெறிக்க விட்டு கடைசியா அந்த ஆப் வந்து இவங்கள்ட்ட சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தோன்னா அந்த ஆப் ஆஸ் யூஷுவல் க்ளோஸ்டு. அதில் இவர் கூட ஒரு பொண்ணு ஜேர்னி பண்ணுது, அது லவ்வர்னு சொல்லிடுவாங்க. அதில் கல்கிங்கிற கேரக்டர் மாஸ்டர் பிளே ஒன்று பண்ணுது, பிரதீப் ரங்கநாதன் கூட இருக்கும். லவ் மோதிரத்தை போட்டு பார்த்தா லவ்னு வரும். 83% லவ் ஸ்கோரிங்னு சொல்லி ஒரு கிளப்பிடுவாப்புல. எப்படி நம்மளால ஆப் கேம் விளையாட போகுதுங்கிறது இந்த படம் நல்லா எடுத்து காட்டிருக்கு. அதனால நான் உனக்கு லவ்வர் இல்லை ஃப்ரெண்டு டி அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குற காட்சி மாரி வந்து ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கிற அக்குறுமத்தையும் காட்டியிருப்பாங்க. ஆனால் முத்த காட்சி வராது. உனக்கு முத்தம் கொடுக்க முடியலடி என்னால், நீ என் ஃப்ரெண்டு தோழிடி எனக்கு அப்படின்னு சொல்லுவார். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்டுக்கே இப்போ எல்லாம் கெட்ட பேர் ஆக்கிட்டீங்க, நட்பு ரொம்ப உயர்வானது, காதலை விட உயர்வானது. நல்லா எடுத்திருந்தாங்க. அதுபோக கிளைமேக்ஸில் கோர்ட் ரங்கராஜ் பாண்டே வர்றாரு. ஃபர்ஸ்ட் சீனும் கோர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும், முடிகிறதும் ரங்கராஜ் பாண்டே நடிக்கிறாரு. அந்த ரோலில் ஜட்ஜு ரோலாக நடிக்கிறாரு. இந்த ஆப் வந்து நிறுத்துகிறோம், இது வந்து சரியில்லை உங்கள் ஆப்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறோம்னு சொல்லி இவர் எக்ஸ்பிளைன்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அது நல்லா ரங்கராஜ் பாண்டேக்கு டைலாக் கொடுத்துருந்தாங்க, யார் விட்டு பாத்ரூமே யார் எட்டி பார்க்குறது தப்பு தான், அது ப்ரைவேசி, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் போய் எட்டி பார்ப்பீங்க, அந்த மோதிரத்தை போட்டால் ரகசியமே இருக்காது, செல்ஃபோன் மாதிரி தான், நம்ம டேட்டா பூரா யாருக்கிட்டே இருக்கு, நீங்கள் எங்கே போறீங்க எங்கே வரீங்கன்னு யாரோ ஒருத்தன் கண்காணிச்சிட்டு தானே இருக்கான். அப்புறம் தான் கண்காணிக்காத போகணும்னு சொல்லி விற்கிறாங்க ஆப்பிள் போட அரைஞ்சி போனேன். நமக்கு என்ன எல்லாமே அண்டர் சர்வேலன்ஸுங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், எல்லா டீட்டெயிலும் போயிடுது, டேட்டாவும் போயிடுது. நம்ம எங்கே இருக்கோம்னு நீங்கள் நெட்டாக ஆன் போதும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியும், கண்டுபிடிச்சிடுவாங்க. அது போலீஸுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சால் எப்படி இது. ஸோ அதான் அந்த படம் அந்த காட்சி அமைப்புகள் கதையமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஓவரால் போர் அடிக்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லும் அந்த படம். அந்த மாதிரி சீமான் இருக்கிற மாதிரி இடத்தையும் மனசு தேடுது. அதுதான் 2-3 இடம் சொன்னேன். இன்னமும் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஃபோன் இல்லாத இடம் இருக்குது. ஃபோனை போனோடனே வாங்கி பிளாக் பண்ணிடுவாங்க, பூட்டிடுவாங்க. நீங்கள் 15 நாள் முடிகிற அடிக்கும் கையில் ஃபோன் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க அதை, அந்த இடத்தையெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி இடங்கள் இருக்குது, கட்டாயம் நீங்கள் போங்க. இயற்கை உணவு கொடுப்பாங்க, நல்லா இருக்கலாம், 15 நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கிளாஸ் எடுப்பாங்க, விஸ் பண்ணால் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு அந்த இயற்கையை சுற்றிட்டு இருக்கலாம். எங்கே வெளியே போக முடியாது, உங்களுக்கு சேஃபர் செக்யூர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடம் ரொம்ப முக்கியமானது. நான் கூட இடையில வந்து பாண்டிச்சேரி ஒரு கார்டனுக்கு போயிட்டு வந்தேன், சாதனா கார்டன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் அது கிளைமேட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி வெயிலாகவே தானே இருக்குது, கொஞ்சம் சில்லுனஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே நிறைய செயற்கை ஃபால்ஸ் எல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னையா ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு நல்ல படம். ஓவராலாக படத்துக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் சார்? 100க்குன்னு சொல்லுங்களேன், 100க்கு ஒரு 85-90 ஓகே தான், 90 கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா எந்த படத்துக்கு 10 மார்க் கொடுக்க மாட்டேன், வெறும் 10 இல்லை. இது வந்து 90 50-50ங்கிறது கொடுப்பேன், 3 ரேட்டிங்கே கொடுக்குறோம், இது 90 கொடுக்குறோம். காரணம் அடுத்த சமுதாயத்தை ரெனோவேட் பண்ணுது இந்த படம். புரியும் இந்த படம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியும். இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஃபோன் யூஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு பயம் வரும்ல, வேற வழி இல்லை. பயமுறுத்துதலும் பண்படுத்துதலின் ஒரு பகுதியேன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து மற்றொரு சினிமாவில் பேசுவோம். நன்றி.